இமயமலையை மையப்படுத்தி இந்த அளவுக்கு பெரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பு? அது யார் பொறுப்பு அப்படின்னு சொல்றது பார்க்கும்போது தனி மனிதராவோ அல்லது தனி நாடுகளாவோ யாரும் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு குடும்பமா தான் மாநிலம் இருக்கு. அப்ப எல்லா மாநிலத்துல சார்ந்தவங்க எல்லாருமே பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்ப இது விஷயத்த பாத்தீங்கன்னா, இப்ப திபெத்தில இருந்து நேபாள நோக்கி வரக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய அழிவு அந்த 4 மணி நேரங்களுக்குள்ளார எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு எனக்கு தெரியாம இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப என்ன சொல்றாங்கன்னா எஸ்டிமேட் ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி நேபாள் இருக்கக்கூடிய எனது நண்பர் அங்க கிரவுண்ட்ல இருந்து சொன்னது என்னன்னா 9,000 எஸ்டிமேட் பண்றாங்க. ஆனா கிட்டத்தட்ட 20,000 பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அந்த இறந்து போன நேரம் அந்த மாதிரி நடந்த நேரம். இப்ப எல்லாருமே விதைகளை விதைச்சு அந்த வயல்வெளிகளை விட்டுட்டு வீட்டுக்கு திரும்பின நேரம், வீட்டுல எல்லாரும் இலைப்பாரி கொண்டிருந்த நேரத்துலதான் அது நடந்திருக்கு. அப்போ வீட்டோட சேர்ந்து போகும்பொழுது எத்தனை பேர் இறந்தாங்கன்னு கூட இப்ப எண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ்ல இந்த ரெஸ்கியூ, ரிலீஃப், ரிகவரி, ரீஹாபிலிட்டேஷன் எல்லாம் பல்வேறு அந்த தளங்கள்ல இருக்கு, படிகள் இருக்கு. எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியாத ஒரு நிலைமையில தான் இங்க இருக்காங்க. அப்போ ஒன்று ஏற்கனவே நம்முடைய முன்னாடி சுந்தரராஜன் எல்லாம் சொன்னது மாதிரி பொறுப்பேற்பு அப்படிங்கிறது உலகம் இருக்கிறது ஒரே ஒரு பிளான் தான் இருக்கு. நமக்கு எல்லாருமே தான் பொறுப்பெடுத்துன்னு ஒரு நாடு பொறுப்பெடுக்கணும், இன்னொரு நாடு பொறுப்பெடுக்கணும். இன்னொன்று இந்த EWS சொல்லக்கூடிய அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம், அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. நான் சீனால இதுக்கு முன்கூட்டியே நடந்த இந்த மாதிரியான சம்பவங்கள்ல EWS இருந்ததுனால மக்களை காப்பாற்ற முடிஞ்சது. இதுல காப்பாற்ற முடியல. ஏன்னா அந்த பகுதிக்கு போக்குவரத்தோ அங்க இருக்கக்கூடிய மிக பின்னடைவான அந்த நிலைமையில அந்த அந்த நிலப்பகுதியில எவ்வளவு பேர் குடியிருக்காங்கன்னு கூட பெரிய அளவுல நமக்கு தகவல் இல்லை. அண்ட் குறிப்பா அந்த டைம்ல நடந்த அந்த டைம்ல யார் யார் இருந்தாங்க, எங்க மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு சொல்ல முடியல. இந்த மாதிரி சேதங்கள் அதிகமா இருந்த நேரத்துல இந்தியன் டூரிஸ்ட் இருந்திருக்காங்க, பில்கிரிம்ஸ் இருந்திருக்காங்க, அதோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இருந்திருக்காங்க, அங்க தங்குறவங்க இருந்திருக்காங்க. ஒவ்வொரு முறை இது நடக்கும்போது, இது ஸ்ரீலங்காவா இருந்தாலும் சரி, இது நேபாளா இருந்தாலும் சரி, இந்தியாவில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பத்தி யோசிக்கிறோமே தவிர இது நடக்க அல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி முன்ஜாக்கிரதை முயற்சிகள் எதையுமே நம்ம எடுக்கல. அப்போ பொறுப்பு யார் கோருதல் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே தான் பொறுப்பு கோரணும். இருக்கு ஒரு 3 நதிகளை கடந்துதான் இது வந்திருக்குது. பொறுப்பு ஏற்றல், பொறுப்பு கோருதல் அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து. இன்னொன்று ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் பிளான் இல்லாம ஒரு டிசாஸ்டர் பிளான் இல்லாம இந்த நாடுகள் இன்னுமே இருக்குது அப்படிங்கறது நமக்கு தெள்ள தெளிவா தெரியுது. கடைசியா என்ன சொல்லணும்னா, இந்த பொறுப்பேற்றல் அப்படிங்கிறது ஒரு பாலிசி லெவல்ல மட்டும் இருக்கக்கூடாது, ஆக்ஷன்ல காமிக்கணும். பாலிசிலையும் இல்ல, ஆக்ஷன்லயும் இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒவ்வொரு ஆண்டுக்கு இந்த மாதிரி பேசுவோம். அதுக்கு அடுத்து திரும்ப நம்ம பழையபடி போயிடும், அங்கேயே திரும்ப ரீசெட்டில்மெண்ட். இப்போ வயநாடுல என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்க. இப்போ வயநாடுல இந்த ஆண்டு என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்க. நடந்த இடத்துல திரும்ப 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ இது எல்லா இடத்துலயும் இந்த ஒரு லேக் ஆஃப் பாலிசி, லேக் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏராளமான சுற்றுலா பயணிகள் காணாமல் போயிருக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவல் நம்பர் 20,000 இருக்கும். கவர்மெண்ட் 9,000 பேர் எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப சுற்றுலா NGOs தான் 9,000 எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. அரசாங்கம் இந்த எஸ்டிமேட்ஸ் கொடுக்கல. இப்போ அங்க இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் INURED அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. நேரடியாக பல்வேறு இந்த இடர்பாடுகள்ல அவங்க வேலை செய்திருக்காங்க. அவங்க 9,000 பேர்னு சொல்றாங்க. ஆனா 20,000 பேர்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் எப்படி எங்க ஆள் போனாங்கன்னு தெரியல. அவங்க கவுண்ட் பண்ணவே முடியாது. அவங்களை நம்ம ரிகவரியே பண்ண முடியாது அவங்க உடல்களை. உங்களுக்கு வயநாடுல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? ஒரு மலையே இறங்கி வந்துருச்சு. அப்படி அந்த வீடுகள் இருந்தது. நான் போயிருந்தேன் வயநாடு ரிலீஃப்ல, நான் இருந்தேன், நேரடியா போய் நான் வேலை செஞ்சேன். அப்போ அந்த இடத்துலயும் அதே மாதிரி இருக்கு. பல்வேறு இடங்கள்ல நம்ம வேலை செய்வோம். அனர்த்தங்கள், இயற்கை அனர்த்தங்கள் நம்ம வேலை செய்யும் பொழுது இந்த எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு ஒரு எஸ்டிமேட் நம்ம ஓரளவுக்கு தோராயமா செய்ய முடியும். ஆனா இதுல அதுவே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இப்ப ஒரு தவிப்புக்குள்ளான நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் அடையாளம் காண முடியாத நிலைமையில் இருக்காங்க. அவங்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்றாங்க. இப்ப இந்திய அரசு இதை அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்களை எப்படி லொக்கேட் பண்றதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுப்பாங்க? அதாவது இப்போ பொதுவா நாங்க என்ன ஒரு மற்ற டிசாஸ்டர்ஸ்ல நேரடியா வேலை செய்யறதுனால நான் சொல்றேன். ஒண்ணு பிளேஸ் லாஸ்ட் சீன், அதுக்கான இன்வென்ட்ரி இருக்கான்னு பார்ப்பாங்க.
கடைசியில இவர் எங்க நீங்க பாத்தீங்க, அந்த பஸ்லயோ அல்லது வாகனத்திலயோ எங்க போனீங்க, கடைசியா எங்க அது கடைசியா நின்னுச்சு அப்படிங்கிற பிளேஸ் லாஸ்ட் சீன்ல பார்ப்பாங்க. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் போனாலும் வேற எங்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ட்ராக் பண்ணுவாங்க. இப்போ செல்போன் நெட்வொர்க்ஸ் கிடையாது அந்த ஏரியால, பெருசா இல்ல. அப்படி இல்லாத ஒரு பட்சத்துல இது எல்லாமே ஒரு கெஸ் தான். இப்போ ஒரு 15 days 20 days அப்படி வச்சிருந்துட்டு அப்புறம் வந்து ஒரு மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு க்ளோஷர் அப்படிங்கிறது கிடைக்கிறது மிக 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 கஷ்டமான ஒரு விஷயம். இந்த க்ளோஷர் ட்ராமா மக்கள் மனதில் மிகப்பெரிய மிரட்சி ஏற்பட்டிருக்கும். அந்த ட்ராமாக்கான ஹெல்ப்லைன் ஒரு ஃபர்ஸ்ட் ஹெல்ப்லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எம்பசியோட தொடர்பு கொண்டு அங்க இருக்கிறாங்களா இல்லையான்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தான் அதை ஒட்டி தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கணும். இந்த ரெஸ்கியூ தான் ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் ரெஸ்கியூ, அதுக்கப்புறம் தான் ரிலீஃப். இந்த ரெஸ்கியூ பண்றதுக்கே அங்க ஆளுங்க இல்லாத அப்படிங்கும் போது ப்ராப்பர்ட்டி அல்லது இந்த மாதிரியான அவங்க வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் எங்கேயாவது யார்ட்டையாவது இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதன் மூலமா நம்ம அணுகுனது தான் ஒரு சரியான ஒரு படியா இருக்கும். இந்திய தூதரகத்துடைய பணியும் இந்தியாவுடைய உதவிக்கரமும் எந்த மாதிரியான மீட்பு பணிகளை வேகப்படுத்தும்? இப்போ தமிழ்நாட்டிலிருந்து அதிகாரிகள் அனுப்பப்பட இருக்காங்க, அவர்களுடைய பங்களிப்பு என்ன? அங்கே போயிருக்கக்கூடிய ஏராளமான சுற்றுலா பயணிகளுக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்றது ஒரு அடிப்படை சிக்கலா பலர் சொல்றாங்க. இப்போ அந்த விஷயத்தை எப்படி அவங்க கையாளுவாங்க? ஒரு முக்கியமான விஷயம் தான் தமிழ் தெரியாம இருக்கிறது அப்படிங்கிறதுல. இப்ப இவங்க போறவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த டிராவல் இன்வென்ட்ரி இருக்கு, இந்த டிராவல் இன்வென்ட்ரி இருக்கு, பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் இருக்கு. ஏன்னா சுற்றுலா பயணிகள் அங்க போகும்பொழுது கண்டிப்பா அந்த பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் இல்லாம இருக்காது. கடைசியா தங்கின ஹோட்டல் எங்க பார்ப்பாங்க, அதை வச்சுதான் இவங்க ஒன்னா பார்ப்பாங்க. அந்த ஹோட்டல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்குதா, அந்த போன இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா. இது நடந்த வந்து பகல்ல. இப்ப பகல்ல போது நீங்க எந்த ஊருக்கு நீங்க போனீங்கன்னாலும் பகல்ல வீட்டுக்குள்ளாரே ஹோட்டலுக்குள்ளே இருக்க மாட்டீங்க, வெளியே போய் தான் இருப்பீங்க. இப்ப நீங்க எங்க பிரவேசம் செய்தீர்களோ அந்த இடத்த பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கிரிட் சிஸ்டம் போட்டு லாக் பண்ணி அந்த கிரிட்ல வந்து இந்த மாதிரி ஆளுங்க பிரசென்டா இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கறது ஒரு இன்டெலிஜென்ட் கெஸ். அவ்வளவுதான், இங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு தோராயமான உத்தேசித்து அதன் பிறகுதான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த கவுண்டிங்லேயே வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. இது உடனே நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த நேரத்துல பேனிக் ஆகாம இருக்கணும். முதல்ல வந்து மக்கள் பேனிக் ஆகாம இருக்கணும், ஒரு பதட்டப்படாம இருக்கணும். அந்த பதட்டத்தை தவிர்க்கிறதுக்கான ஹெல்ப்லைன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கவர்மெண்ட் ஹெல்ப்லைன் முதல்ல வந்து அயலக இந்த வெளியுறவுத்துறை வந்து ஒரு ஹெல்ப்லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ஹெல்ப்லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்க வந்து 24/7 மேன் பண்ணணும். இந்திய தூதரகத்துக்கிட்ட சரியான எண்ணிக்கை இருக்காதா? இவ்வளவு பேர் இந்தியால இருந்து போயிருக்காங்க, தனிநபர் தகவல்கள் அப்படின்றது இருக்காதா? நேபாள பொறுத்தவரையில உங்களுக்கு என்னன்னா நேர போறது வர்றது அப்படிங்கிறது பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையில்லை. நீங்க பார்டர் வந்து ஃப்ரீ பார்டர்ஸ், என்ட்ரியை போட்டு போலாம் வரலாம். இட்ஸ் ஃப்ரீ பார்டர். இப்ப ஃப்ரீ பார்டர் இருந்துச்சு அப்படின்னா யார் போறாங்க யார் பிளஸ் எவ்வளவோ என்ட்ரிஸ் இருக்கு நேபாளுக்கு. இப்ப நீங்க வந்து காக்கர்வீத்தா ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கு, பீர்கஞ்ச் என்ட்ரி பாயிண்ட் இருக்கு, இல்ல பிளைட்ல போற அந்த என்ட்ரி பிளைட் மாதிரி போனீங்கன்னா இருக்கு. ரோட்ல போறவங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடையாது. அந்த ரெஜிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவா தான் மெயின்டைன் பண்ணப்படுது. அப்ப எத்தனை பேர் வந்து இருக்கிறாங்கன்றதை எஸ்டிமேட் பண்றதே வந்து இந்த நேரத்துல சிரமமா இருக்கு. ஏன்னா நீங்க காக்கர்வீத்தாக்கு போனீங்கன்னா நடந்தே பார்டர் கிராஸ் பண்ணிடலாங்க. அதே மாதிரி ஜல்பைகுரியில இருந்து போனாலும் சரி, பீர்கஞ்ச்ல இருந்து போனாலும் சரி, இந்த பகுதியில இருந்து போகும்போது நடந்து கிராஸ் பண்ணக்கூடிய நேரங்கள் நிறைய இருக்கு. அதனால இட்ஸ் ஈஸியர் டு only guess, but it's not easy to accurate estimates இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். திரு பாலச்சந்திரன், இப்ப கடந்த காலங்களில் நேபாள் ஏராளமான பேரிடரை சந்திச்சு ஏதாவது பாடம் கத்து இதுல இருந்து ஒரு அடுத்த கட்டமா அந்த மீட்பு நடவடிக்கை வேகப்படுத்துறதுக்காக முயற்சி தென்படுதா? இப்ப இந்தியாவிலிருந்து இந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் இந்த மாதிரி யாத்திரைகளுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஸோ இந்திய அரசு இதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கா? அப்ப நிச்சயமா இருக்கு, அந்த அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஆனா கடந்த காலத்துல நடந்த மாதிரி இந்த வெள்ள சேதம் வந்து நடக்கல. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நமக்கு இருந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து கிளவுட் பஸ்ட்டை பத்தி படிக்கிறதுக்கு, வெள்ளப்பெருக்கு நடக்கிறது, ரெயின்ஃபால்னால எந்த அளவுக்கு வருது, இதெல்லாம் தான் படிக்கணும்னு சொல்லி இருந்தாங்க. இப்ப கிளேசியரை பத்தி படிக்க வேண்டிய தேவை, அதாவது இந்த வெள்ளம் நடந்ததுக்கு காரணம் ஒரு மலை நொறுங்கி விழுந்தது. ஒரு கிளேசியரை, பனிப்பாறையை வந்து ஒரு சின்ன மலைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும்னா ஒரு மலை நொறுங்கி விழுந்ததன் காரணமாக ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அப்படிங்கிறது புதுசா சுந்தரராஜன் கரெக்டா சொன்னார். ஃபர்ஸ்ட் டைமா இது மாதிரி ஒரு சூழ்நிலை சந்திக்கிறோம். இதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை இவங்க மாற்றணும். ஏன்னா இப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஹிமாலயாஸ் வந்து இந்த கன்வென்ஷனல் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது மாறி complex cascading hazards originating in the rapidly changing high mountain environment. இதுக்கு நம்ம போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும். இது ஒண்ணு. இன்னொன்னு, டூரிஸ்ட் ஆபரேட்டர் மூலமா யாரெல்லாம் போனாங்களோ அவங்கள நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும். ஆனா அப்படி இல்லாம இது ஓப்பன் பார்டர், யார் வேணாலும் போகலாம். அப்படி யாரெல்லாம் போயிருக்காங்களோ அவங்கள நம்மளால ட்ரேஸ் பண்ணவே முடியாது.
இதுல வந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து கசப்பான உண்மைகள், சில உண்மைகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இதுவரை நாடுகள் சந்தித்ததில்லை. ஏற்கனவே சந்திக்கிற சூழ்நிலைகளை பற்றியும் நாடுகள் பொறுப்பாக நடந்து கொண்டதில்லை. இது இன்னொரு கசப்பான உண்மை. அப்ப இன்னைக்கு வந்து யார் போனாங்க யார் போகலங்க முழு விவரமும் தெரியாது. ரொம்ப கரெக்டா சொன்னாரு. பகல் நேரத்தில் நடந்த டிராஜடியில பகல் நேரத்தில் ஹோட்டல்ல உட்கார்ந்து